இலங்கையில் வருமான வரி திணைக்களத்தின் IRD வரி அடையாள எண் டின் பெறுவது தொடர்பான நடைமுறை மற்றும் அதன் தாக்கங்கள் குறித்த தெளிவான விளக்கம் இதோ. டின் எண் பெறுவதனால் ஏற்படும் நன்மைகள் பெனிஃபிட்ஸ். சட்ட ரீதியான வரி இணக்கம். டின் எண் பெறுவது உங்களை ஒரு பொறுப்புள்ள குடிமகனாக மாற்றுகிறது மற்றும் உங்கள் வரி தொடர்பான விடயங்களை முறைப்படி கையாளுவதற்கு வழிவகுக்கிறது. அரசு சேவைகளுக்கான அணுகல். சில குறிப்பிட்ட அரசாங்க சேவைகள், அனுமதி பத்திரங்கள் மற்றும் ஒப்பந்தங்களை பெறுவதற்கு டின் எண் கட்டாயமாக்கப்படலாம். நிதி வெளிப்படைத்தன்மை. வங்கி கடன்கள் மற்றும் பிற நிதி தேவைகளுக்காக விண்ணப்பிக்கும்போது வரி செலுத்துபவராக இருப்பது உங்களின் நம்பகத்தன்மையை கிரெடிட் வர்தினஸ் அதிகரிக்கிறது. டின் எண் எடுக்காவிட்டால் ஏற்படும் சிக்கல்கள். சேலஞ்சஸ், ரிஸ்க்ஸ். அபராதங்கள் மற்றும் தண்டனைகள். வருமான வரி சட்டத்தின்படி வரி விதிக்கப்படக்கூடிய வருமானம் கொண்ட ஒரு நபர் டின் எண் பெற தவறினால் சட்டப்படி தண்டனைகள் அல்லது அபராதங்களை சந்திக்க நேரிடும். அரச சேவைகளை தடுத்தல். டின் எண் இல்லாத காரணத்தால் சில அத்தியாவசிய அரச சேவைகள் அல்லது உரிமங்களை பெறுவதில் தாமதங்கள் அல்லது நிராகரிப்புகள் ஏற்படலாம். வங்கி கணக்கு மற்றும் கொடுக்கல் வாங்கல்கள். எதிர்காலத்தில் பெரிய அளவிலான நிதி பரிமாற்றங்கள் அல்லது வங்கி கொடுக்கல் வாங்கல்களுக்கு டின் எண் கட்டாயமாக்கப்படும்போது அது இல்லாதது உங்கள் அன்றாட நிதி நடவடிக்கைகளை முடக்கக்கூடும். சாதாரண குடிமகன் எதிர்கொள்ளும் ஆபத்துகள். சட்ட சிக்கல்கள். வரி சட்டத்திற்கு புறம்பாக செயல்படும்போது வருமான வரி திணைக்களத்திலிருந்து விசாரணைகள் அல்லது சட்ட ரீதியான அறிவிப்புகளை பெற நேரிடலாம். வருமானச் சான்று பாதிப்பு. முறையான வரி ஆவணங்கள் இல்லாததால் உங்கள் வருமானத்தை சட்ட ரீதியாக நிரூபிப்பதில் சிரமங்கள் ஏற்படலாம். குறிப்பு: இலங்கையில் தற்போது நடைமுறையில் உள்ள சட்டத்தின்படி 18 வயது பூர்த்தியடைந்த ஒவ்வொரு குடிமகனும் டின் எண்ணை பதிவு செய்வது ஊக்குவிக்கப்படுகிறது. எனவே நீங்கள் வரி செலுத்தக்கூடிய வருமான வரம்பிற்குள் வருகிறீர்களா என்பதை உறுதிப்படுத்தி உங்கள் டின் எண்ணை பெற்றுக்கொள்வது எதிர்கால சிக்கல்களை தவிர்க்க உதவும். இலங்கையில் டின் டாக்ஸ்பேயர் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் எண் பெற்றுக்கொள்வது வெளிநாட்டிற்கு செல்வதற்கு அல்லது வெளிநாட்டு பயணங்களுக்கு நேரடியாக தடையாக இருப்பதில்லை. இருப்பினும் இது தொடர்பான சில முக்கிய விடயங்களை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். குடிவரவு மற்றும் குடியகல்வு சட்டம். வெளிநாட்டிற்கு செல்வதற்கு தேவையான கடவுச்சீட்டு, பாஸ்போர்ட் பெறுவதற்கோ அல்லது குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்தின் நடைமுறைகளுக்கோ தற்போது டின் எண் கட்டாயமான நிபந்தனை அல்ல. நிதி வெளிப்படைத்தன்மை. நீங்கள் வெளிநாட்டிற்கு செல்வதற்காக வங்கி கடன்கள் பெறவோ அல்லது பெரிய அளவிலான வெளிநாட்டு செலாவணி ஃபாரின் கரன்சி பரிமாற்றங்களை மேற்கொள்ளவோ முற்படும்போது வங்கிகள் உங்கள் வரி ஆவணங்களை அல்லது டின் இலக்கத்தை சரிபார்க்கக்கூடும். வரி இணக்கப்பாடு. நீங்கள் வெளிநாட்டிற்கு செல்லும் முன் இலங்கையில் செலுத்த வேண்டிய நிலுவையில் உள்ள வரிகள் ஏதேனும் இருப்பின் அவற்றை செலுத்துவது நல்லது. முறையான வரி ஆவணங்கள், டின் உட்பட உங்கள் வருமான ஆதாரத்தை வெளிப்படையாக நிரூபிக்க உதவும். சட்ட ரீதியான கடமை. இலங்கையில் தற்போது நடைமுறையில் உள்ள வரிச் சட்டங்களின்படி டின் எண் பெறுவது அனைத்து குடிமக்களுக்கும் ஒரு சட்ட ரீதியான கடமையாக ஊக்குவிக்கப்படுகிறது. எனவே உங்கள் நிதி விவகாரங்களை சரியாக பேணுவது எதிர்கால பயணங்களுக்கு சிக்கல் இல்லாத சூழலை உருவாக்கும். சுருக்கமாகச் சொன்னால், டின் எண் வைத்திருப்பது வெளிநாட்டு பயணங்களுக்கு தடையல்ல, மாறாக உங்கள் நிதிநிலை வெளிப்படைத்தன்மையை உறுதிப்படுத்தி எதிர்காலத்தில் வங்கிகள் அல்லது நிதி நிறுவனங்கள் சார்ந்த நடைமுறைகளை இலகுவாக்கவே உதவும். வணக்கம் நண்பர்களே, எங்களின் மிஸ்டர் மஜீத் யூடியூப் சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். புதிய செய்தி உடனுக்குடன் பெறுங்கள். அருகில் இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் ஆதரவை தொடர்ந்து வழங்குங்கள். நன்றி.